ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அயன் நீடிலுக்கு த்ரெட் எப்படி சுற்றுறது தான் பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு த்ரெட்டு சுற்றி காட்ட போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக 2 மினிட்ஸில் நீடிலுக்கு இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீடில்ஸ் கடையில் கிடைக்கும். இது வீக் நீடில்ஸ் தான். பட் இது நான் உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த நீடில் இப்படி கலண்டுடும். நான் யூஸ் பண்ணும்போது கலண்டுடுச்சு. எல்லா நீடிலும் கலண்டுமான்னு எனக்கு தெரியாது. பட் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். அயன் நீடில்லையே நீங்கள் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் பிராண்ட் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் கொஞ்சம் குவாலிட்டியாக மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி பேப்பர் டேப் வாங்கிக்கோங்க. பேப்பர் டேப் கடைகளில் கிடைக்கும். இந்த பேப்பர் டேப்பை தான் நம்ம இப்போது இந்த அயன் நீடிலில் சுற்ற போகிறோம். பேப்பர் டேப்பை கொஞ்சமாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீடில் அது மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிங்க. பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள். இது த்ரெட்டு சுற்றுறத விட ஈஸியான ஒர்க் தான். சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. பிகினர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்ம எதுக்கு நீடில் த்ரெட் சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட கை ஸ்வெட் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வழுக்கும். அதனால தான் நம்ம த்ரெட் சுற்றியே யூஸ் பண்ணுறோம். ஸோ த்ரெட் சுற்றுறதுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால தான் நான் இதை உங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் நம்ம நடுவில் வச்சு இந்த பேப்பர் டேப்பை பொறுமையாக சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லென்த் வரைக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பேப்பர் டேப் சுற்றிக்கலாம். நல்லா சுற்றினதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா இந்த நீடலோடு செட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு தேய்ச்சிக்கிட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ இந்த நீடில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது இப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஆரி பீட்ஸ் போடுறதுக்கு நல்லா வரும். நான் ஆல்ரெடி என்னோடய இன்னொரு நீடிலில் சுற்றி வச்சுருக்கேன். பட் அது பேப்பர் டேப் கிடையாது, ஒயரிங் டேப். என்கிட்ட அப்போ பேப்பர் டேப் இல்லை. எமர்ஜென்சிக்கு ஒயரிங் டேப் சுற்றினேன். பட் சூப்பராக ஒர்க் ஆச்சு. நான் இப்போ வரைக்கும் அந்த ஒயரிங் டேப் வச்சுருக்கேன் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி போடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.